எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு டீனேஜர் கோவப்படுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மன வலியில் இருக்காங்கன்னு அர்த்தம். போன 14 வருஷத்தில் என் ட்ரைனிங்ஸில் வர பெற்றோர் எல்லாம் ஒரு பாயிண்டில் கேட்குற கேள்வி, ஏங்க இவன் இவ்வளோ கத்துறான், ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ ஓவர் ரியாக்ஷன் அவசியமே கிடையாது அப்படின்னுவாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, அந்த கோவம்ன்றது ஒரு முகமூடி, ஒரு பாடி கார்டு மாதிரி தான். அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற இமோஷன் அதீத பயம், இல்லை அவமானம், மன காயம், இல்லை ஒரு தனிமை உணர்ச்சி, ஏதோ ஒரு உணர்ச்சி உள்ளுக்குள்ள மறைஞ்சு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஒர்க் ஷாப்பில் ஒரு அப்பா கூப்பிட்டு வந்தார் அவரோட பையனை. இவனுக்கு ஒரு மரியாதை மட்டுன்றதே கிடையாதுங்க, என்னை பார்த்து எவ்வளோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறான்னு தெரியுமா அப்படின்னார். அந்த 3 நாள் ஒர்க் ஷாப்பில் ஒரு ப்ரைவேட் மொமெண்ட்டில் அவன்கிட்ட யதார்த்தமாக நான் கேட்டேன், தம்பி நீ எதை பார்த்து இவ்வளோ பயப்படுறன்னு. கண்ணில் இருந்து தண்ணி வர வர அவன் அவ்வளோ ஒரு வெம்பி சொல்கிறான், எனக்கு படிப்பு ஏற மாட்டேங்குது கீர்த்தன்யா, நான் வாழ்க்கையில் தோத்துருவணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பயம் இருக்குது, எங்கள் அப்பாவோட அன்பை இழந்துட்டேன்னா. ஸோ இங்கே உண்மையிலேயே பிரச்சனை அவமரியாதையா இல்லை தோல்விக்கான பயமா? ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் குழந்தை சின்ன விஷயத்துக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுச்சேன்னா கொஞ்சம் குவைட்டாகி ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, என் குழந்தை இப்போ எதை பார்த்து இவ்வளோ பயப்படுறான். நினைவு வச்சுக்கோங்க, நம்ம நிஜமாலுமே கேட்க வேண்டிய கேள்வி ஏன் இவ்வளோ கோவம்ன்றது கிடையாது, எதுக்காக இவ்வளோ பயம். மோர் ஆன் திஸ் லேட்டர்.